கொண்டு போய் இருக்காரு. அதுல பாதி தண்ணி சிந்தி விட்டாரு. ஸோ பாதினா 5 தானே. ஸோ அப்போ ஒரு வாளியில தண்ணி கொண்டு போறாரு, அதுல பாதிய கொட்டிட்டாரு. அப்போ 15வது மூலைய சிந்தி வருது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பினுடைய பார்ட் 3 வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஷெடியூல் அப்படிங்கிறத ஷார்ட்கட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 12 ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நண்பர் ஒருவர் வந்து போர்டு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட கொரி என்னதான் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிளியர் இட். ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 12 ஷெடியூல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன போட்டிருந்தோம்னா, ஸோ எப்படி அந்த மொத்தம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கு, எத்தனை என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது அட்டவணைகள். இந்த 12 அட்டவணையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்னதான் ஈஸியாக நம்ம இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளாக ஷார்ட்கட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் இப்போ அட்டவணை 1ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ், அதனுடைய எல்லைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு, 8 யூடிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து என்னது, அதனுடைய எல்லைகள், அது எல்லாத்தையும் முதல் சொல்லுது. இந்தியா தான் நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட். இந்தியாவுக்குள்ள நம்மளுடைய மாநிலம் தான் ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட்னாலே அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என் கை நிறைய சம்பளம் வாங்கணும்ப்பா, பிறதுக்கு நான் லஞ்சம் வாங்கணும். என் கை நிறைய சம்பளம் வாங்குறேன், பிறதுக்கு நான் லஞ்சம் வாங்கணும். ஸோ பார்ட் 2 அப்படிங்கிறது சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல குடியரசுத் தலைவர்ல இருந்து எல்லாருடைய சம்பளமும் இதுக்கு ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பதவி பிரமாணம். ஸோ பதவி பிரமாணம்ங்கிற நம்ம என்ன செய்யணும், ஒரு 3 பேராட்டம் அந்த இடத்துல இருக்கணும். ரைட்டா, 3 பேர் முன்னிலையில தான் நம்மள பதவி பிரமாணம் செய்வாங்க. அப்படின்னா தான் என்னது, அவங்க சாட்சியா இருப்பாங்க. அதனால பதவி பிரமாணம் அப்படின்னாலே 3 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ராஜ்யசபா உறுப்பினர். ஸோ ஒரு ராஜாவா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நாளாதிக்கும் உங்களுக்கு என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க ராஜாவா இருக்க முடியும். கரெக்ட் தானே. அப்போ ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கைனா 4 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ 5க்கும் 6க்கும் ஷார்ட்கட்ஸ்க்காக தான் சொல்லுது, வேற எந்த நோக்கத்துக்காக சொல்லப்படலை. ஸோ ஐயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5ஐயும் 6ஐயும் ஐயர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐயரால் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களே அவங்கள வச்சு அவங்களோட பத்தி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் என்ன அப்படின்னா 5ம் 6ம். ஸோ 5ம் 6ம் 5 என்ன சொல்லுது, எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம் ஒரு 4 மாநிலங்கள் தவிர சொல்லுது. அது என்னென்ன அப்படின்னா டேம் அப்படின்னு நான் வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கேன். சரியா. ஸோ நீங்க இதை மேடம்னு கூட ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே இதை திருப்பி MATM மேட்டம் அப்படி கூட நீங்க ஷார்ட்கட் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டேம் அப்படிங்கிற உங்களுக்கு 6லாம் எங்க போய் சேரும், டேம்ல தான் போய் சேரும். அதனால இந்த 6க்கும் இந்த டேம் வரும். அதனாலதான் இப்படி போட்டிருக்கேன். சரி, இப்போ டேம் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம் வருது. அஸ்ஸாம் ASSAM. அடுத்து இந்த அஸ்ஸு கூட என்ன வரணும், இந்த எம்லையும் ஒன்று வரணும். அப்போ அஸ்ஸு மிசோரம். அடுத்து மேகாலயா திரிபுரா. ரைட்டா, மேகங்கள் அப்படி மேலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு, அப்போ மேகம்லாம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 அப்படிங்கிற டேம்ல போய் எல்லா 6ம் சேரும். ஸோ 6 வந்து என்னது, எஸ்டி பகுதிகளுடைய நிர்வாகம் மட்டும். 5 வந்து SC ST பகுதிகளோட நிர்வாகம். இந்த 4 மாநிலங்கள் தவிர்த்து 6வது பகுதி இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும் STனுடைய நிர்வாகம். ஸோ நெக்ஸ்ட் என்னது 7 நாள் என்னதுதான். ஸோ 7.5 வச்சுக்கோங்க. எனக்கு தான் அதிக போர், உனக்கு தான் அதிக போர், எனக்கு இல்லை ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு சண்டை நடக்கு இல்லையா. ஸோ அப்போ 7னா 7.5 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பட்டியல் என்ன பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். ஸோ இந்த பட்டியல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா கனடாவில இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா 100, நான் 100க்கு 100 எப்பவுமே அப்படின்றது எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 61. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு 6 வச்சு பிரச்சனை இருக்கும். அப்போ 6 வச்சு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ 61ங்கிறது ஸ்டேட்டு. 2 பேருக்கு காமனா இருக்கிறது எவ்வளவு, 52. ரைட்டா. ஸோ காமன் அப்படின்னா ஜெனரல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெனரல் 5 2 கூட்டுங்க 7 வந்துடும். இந்த ஜீனா என்னது 7 இப்படி நீங்க வச்சுக்கலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 8 திட்டு அப்படின்னு வச்சுக்கோ. 8னா திட்டு. வேற மொழியில நீ என்ன திட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா, தமிழ்ல திட்டாது நீ. ஸோ இப்போ மொழியை பத்தி பேசினா அது 8வது அட்டவணை. மொத்தம் எத்தனை மொழி இருக்கு, 22 மொழி இருக்கு. சரியா. நம்ம இதுல இருமொழி கொள்கை இருக்கு. ரைட்டா, மும்மொழி கொள்கையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் இருமொழி கொள்கை தான் நம்மகிட்ட இருக்கு. அதனால 22 மொழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரம்ப காலங்கள்ல எத்தனை மொழிகள் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது, 14 மொழிகள் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கு எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா 14 + 8 22 வந்துடும். 14ஐயும் 8ஐயும் கூட்டுங்களேன் 22. அப்ப ஆரம்பத்துல 14 இருந்தது, அதுக்கப்புறம் 8 மொழி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 15வது மொழியை சிந்தி அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஒரு வாளியில ஒருத்தர் தண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல பாதி தண்ணிய சிந்தி விட்டாரு. ஸோ பாதினா 5 தானே. ஸோ அப்போ ஒரு வாளியில தண்ணி கொண்டு போறாரு. அதுல பாதிய கொட்டிட்டாரு. அப்போ 15வது மூலைய சிந்தி வருது. ஸோ அடுத்து 16, 17, 18 அப்படினால என்ன அப்படின்னா, ஸோ இந்த வயசு தான் நம்ம டீனேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டீனேஜ்ல என்ன செய்வாங்க? நோ கேங், நோ மணி. ரைட்டா? ஸோ கேங்கோட நீ சுத்தாம இருந்தனா உனக்கு நான் மணி குடுப்பேன். கேங்கோட சுத்துனேன்னா உனக்கு மணி குடுக்க மாட்டேன்னு ஷார்ட்கட் வச்சுக்குவாங்க. டீனேஜ் ரைட்டா? டீனேஜ்ல நோ கேங், நோ மணி ஷார்ட்கட். அப்போ நேபாளம், நேபாளி தான் நோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ நேபாளி, கொங்காணி, மணிப்புரி ரைட்டா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 19, 18 வயசுக்கு மேல என்னது? பையன் வந்து அப்படியே காலேஜ் போயிருவாப்புல, அப்படியே ஜாலியா அப்படியே வேலைக்கு போவான். அந்த கனவுல நம்ம வந்திருப்போம். உடனே என்ன செய்வோம்? வெளி இப்போ 12th முடிச்சுட்டு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள்ல போய் படிக்க போயிருவாங்க. அப்போ மை சன் போட்டோ வச்சுதான் என்ன செய்வோம்? பார்த்துட்டே இருப்போம். இவன் தான் மைசன், மைசன்மோ. ஸோ அப்போ மைதிலி, சந்தாலி, போடோ, டோக்ரி. அப்போ மை சன் போட்டோ இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 9. ஸோ 8 வரைக்கும் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ as of now 1950 Jan 26 26 ஜனவரி 1950ல மொத்தம் 8 அட்டவணை தான் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்து வருது. ஸோ ஜமீன்கள்லாம் இருந்தாங்களே அவங்கெல்லாம் ஒழிச்சது எப்போ? இந்த 9வது அட்டவணையில தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன செய்வாங்க? ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி மறுசீராய்வுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில ஒரு 284 விதிகளை வந்து என்ன செஞ்சாங்க? தூக்குனாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்ட்டு. அப்படி வந்ததுல தான் இந்த நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தாரர்கள் ஒழிப்பு. ஸோ ஜமீன்கள்ட்ட ஏகப்பட்ட நிலம் இருக்கு, மக்கள்கிட்ட நிலம் இல்லை. அப்ப அவங்களும் ஒழிச்சு தள்ளிருன்னு சொல்லிட்டு எத்தனாவது பகுதி? 9வது அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 10. 10 பொறுத்த வரைக்கும் என்னது? நிலத்தை தான் பிடுங்கிட்டீங்க, கட்சியை விட்டு நான் மாறிக்கிட்டே இருப்பேன்டா. இந்த கட்சி எனக்கு சரியில்லைன்னா அந்த கட்சிக்கு போவேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது வைக்காங்க, ரெகுலேஷன். அதுதான் 10. ஸோ அப்போ கட்சியை விட்டு 10 நான் வேற கட்சிக்கு போயிருவேன். அப்போ கட்சியை விட்டு 10னா வேற கட்சிக்கு போ. அதான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. ஸோ எப்போ வருது? 1985 52nd அமெண்ட்மெண்ட் ரைட்டா? ஸோ இதன் அடிப்படையில 10வது அட்டவணையில வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு புகுத்திருக்காங்க. ஸோ 11, 12 நமக்கு தெரியும். பஞ்சாயத்து, நகராட்சி ரெண்டும். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னு தெரியுங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ நகராட்சி அப்படிங்கிறது என்னது? ஒரு ஒரு நாளைக்கு அப்படி 2 தடவை இப்படி நகருவாங்க ரைட்டா? அதான் நகராட்சி. ஸோ இதுல 243 அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 243 to 243O வரைக்கும் என்னது? பஞ்சாயத்துல இருக்கும். பஞ்சாயத்துல எங்க அப்பா ஓவரா பேசுவாரு, ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல. அப்போ 243O வரைக்கும் பஞ்சாயத்து. 243Bல இருந்து 243 சேட் ஜி. ஸோ நகராட்சிக்கெல்லாம் சேட் ஜி தான் போக முடியும், நம்மளாம் போக முடியாது நகராட்சி ஆஃபீஸ்க்கு. சரியா? ஸோ பணம் இருக்கவங்க தான் போகலாம். அப்போ சேட் ஜி அப்படின்னா 243 செட் ஜி அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. 12 அட்டவணைக்கான ஷார்ட்கட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ ஷார்ட்கட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்க. ஐ வில் கிவ் த பெஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.